கஸ்தூரி தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாள். அதில் பேசிக் கொண்டிருந்த ஒருவர் கடவுள் நம் ஒவ்வொருவர் மேலும் எத்தனையோ நன்மைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று கூறினார். இதை கேட்டுக்கொண்டிருந்த கஸ்தூரி ஒரு சிறு பிள்ளையைப் போல சிறிய சிறிய வெகுமதி பொட்டலங்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து விழுவது போல கற்பனை செய்தாள். அப்பொழுது துணி துவைக்கும் இயந்திரத்தில் இருந்து எல்லாம் முடிந்துவிட்டது, வா என்ற அழைப்பு ஒலி வந்தது. எழுந்து சென்று துவைக்கப்பட்ட துணிகளை எல்லாம் அதிலிருந்து எடுக்கும் பொழுதே தனது தாய் துணி துவைத்து எடுப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் என்பதை எண்ணி பார்த்து, ஆண்டவரே, இந்த துணி துவைக்கும் எந்திரத்திற்காக உமக்கு நன்றி என்று கூறினாள். இப்படி அவள் ஜெபிக்கும் பொழுதே தொலைபேசி மணி ஒலித்தது. அவளுடைய கணவர் பேசினார். இன்று ரோட்டில் கூட்டம் சற்று அதிகமாக இருக்கிறது, சற்று நேரம் பிந்திதான் வருவேன், என்றாலும் கட்டாயம் உன்னை கடைக்கு அழைத்துச் செல்வேன் என்று கூறினார். உடனே தன்னுடைய கணவருக்காக அவள் கடவுளுக்கு நன்றி கூறினாள். அடுத்ததாக எண்ணத்தில் வந்தது இந்த தொலைபேசிதான். நம் கையில் இருக்கும் இதன் மூலமாக எந்த ஊரில் இருக்கும் ஒருவரிடமாவது அல்லது எந்த நாட்டில் இருக்கும் ஒருவருடனோ அல்லது எந்த கண்டத்தில் இருக்கும் ஒருவருடனோ நினைத்தவுடன் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய அளவு கருவிகளை உருவாக்க மனிதனுக்கு கடவுள் கொடுத்த ஞானத்திற்காக கடவுளுக்கு நன்றி என்று கூறினாள். சில ஆண்டுகளுக்கு முன்பு கஸ்தூரி ஒரு விபத்தில் ஒரு கண்ணை இழந்து போயிருந்தாலும் இப்பொழுது இருக்கும் ஒரு கண்ணை வைத்துக் கொண்டு நான் எத்தனை வேலை செய்ய முடிகிறது என்று எண்ணி பார்த்து கடவுளுக்கு நன்றி கூறிக்கொண்டிருக்கிறாள். நாம் கூட நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கூர்ந்து கவனித்தால் கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. எனவேதான் பக்தன் பாடும் பொழுது எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய் என்று எழுதியிருக்கிறார். பவுலடிகளார் எழுதும் பொழுது எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார். இன்று நாம் எத்தனை காரியங்களுக்காக நன்றி சொல்லப் போகிறோம், சிந்திப்போமா?